சாத்தூர் பாரம்பரிய சமையலில் அச்சு முறுக்கு பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். நம்ம அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி. நம்ம கடையில் போய் மாவு பச்சரிசின்னு கேளுங்க, பொன்னி பச்சரிசி வாங்கிடாதீங்க, மாவு இருக்காது அவ்வளவா. இந்த மாவு பச்சரிசினா நல்ல மாவு பெரிய வரும், அதனால் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ பச்சரிசி, மாவு பச்சரிசி வாங்கியிருக்கேன். இதை 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோவுக்கு 200 வெல்லம், நல்லா நயம் வெல்லமாக கேட்டு வாங்குங்க. வெல்லம் ஒரு 200, சிறிதளவு ஏலக்காய் தூள், தேங்காய் பால் ஒரு முடி ஆட்டி முதல்ல இருந்த பாலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளு சிறிதளவு, தேவையான அளவு கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம இந்த பச்சரிசியை ஆட்டி எடுத்துக்கிடுவோம் மாவை. பாருங்கள், பச்சரிசியை இப்போ மாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருந்தால் போதும். இந்த அச்சு முறுக்குக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லது, ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது. இப்போ மாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணியாக ஆட்டிடக்கூடாது, கொஞ்சம் நெருத்தியாக இருந்தால் போதும். இது கூடவே வெல்லம் போட்டு ஆட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இளக்கம் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சம் வெல்லம் போட்டு ஆட்டியிருக்கும். பாருங்கள், பச்சரிசியும் வெல்லமும் போட்டு கொஞ்சம் ஆட்டியிருக்கோம். இதுக்கு தண்ணி விட்டு ஆட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு ஆட்டுவோம். பாருங்கள், நம்மளுக்கு அச்சு முறுக்குக்கு வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் பச்சரிசி, தேங்காய் பால், வெல்லம் இது 3ஐயும் போட்டு ஆட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், அச்சு முறுக்குக்கு வேண்டிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், மாவு ரெடி. இப்போ நம்மளுக்கு அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அச்சு முறுக்கு பண்ணுவோம். எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அச்சு முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த அச்சை ஃபஸ்ட்லேயே நம்ம மாவில் முக்கிடக்கூடாது, எண்ணெயில் முக்கி அதுக்கப்புறம் தான் மாவில் முக்கணும். இப்போ நான் அச்சை எண்ணெயில் இப்படி இப்படி முக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து, ஏன்னா அந்த சுடு எண்ணெயில் இந்த அச்சு விரிவடையும். இப்படி சுடு எண்ணெயில் வச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு மாவில் பாதி அளவு தான் இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப எண்ணெயில் விட்டுருங்க. விழுகாட்டி இப்படி தட்டி விடுங்க, விழுந்துடும். அச்சு முறுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், திருப்பி போட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நம்மளுக்கு அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு அச்சு முறுக்கு ரெடி. பாரம்பரியமான முறையில் அச்சு முறுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.